சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்கள் செய்த தவறுகள் நிறைய டாக்டர் பண்ணதுனால நாங்கள் வெளியில் வரக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. நானோ என் குடும்பமோ பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ கால் வைக்க மாட்டேன். அப்படி வைத்தால் என்னை சவுக்கால் அடிங்கள் என்று அவர் தான் தெரு தெருவா வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணார். ஃபோன் பண்ணி அப்போ லேண்ட்லைன் தானே, இந்த மாதிரி ஷூட்டிங் ஆகி போச்சு, ஒரு போராட்ட அறிவிக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன். அண்ணன் பேசணும் அப்படின்னு. என்னுடைய திருமணம் என் பையனுக்கு வச்சிருக்கேன், அது கொஞ்சம் பொறுமையா இருந்துச்சு. நீங்க இளைஞரணி தலைவராக இருந்து செயல்பட்ட ஒரு கட்சி இப்போ பிளவுபட்டு ஒரு பெரிய சூழல்ல பிளவுபட்டு நிற்குது. அந்த பிளவை நீங்க எப்படி பாக்குறீங்க? வருத்தம் தான் படுறேன். ஏன்னா அவர் சீனியர் மோஸ்ட் லீடர் டாக்டர் ராமதாஸ் அண்ணன். அவர் உழைச்சது வன்னியர் மக்களுக்கு வேண்டி ஆரம்ப காலத்தில் 1988-89 ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வளர்த்து கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்தில் நான் அவர் கூட இருந்தேன். நான் அவர் தீரன் நாங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோம். சாப் சுப்னியா ஐஏஎஸ் ஒருத்தர் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ நான் மாநில இளைஞரணி தலைவராக நான் தான் இருந்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்கள் செய்த தவறுகள் நிறைய டாக்டர் பண்ணதுனால நாங்கள்லாம் வெளியில் வரக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அவர் சொன்னது, மேடைக்கு தெரு தெருவாக பேசுனது, தென் மாவட்டத்துக்கு நான் அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் மேடையில் ஒவ்வொரு மேடையிலும் பேசுவார். அப்போ பேசும்போது நானோ என் குடும்பமோ பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ கால் வைக்க மாட்டேன். அப்படி வைத்தால் என்னை சவுக்கால் அடிங்கள் என்று அவர் தான் தெரு தெருவாக வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணார். இப்போ அவரை சவுக்கால ஒரு பையன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்கு அவன் பையன் தண்டனை கொடுத்துட்டு. தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த 5 பேர் துப்பாக்கி சுட்டுட்டாங்க, இறந்துட்டாங்க. அதுக்காக 6 பேர் நாங்கள் சுட்டுட்டாங்க. அதுக்காக நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறதுக்கு அவர்கிட்ட நீங்க பேசின மாதிரியும் அவர் அதை மறுத்துட்டாரு. என்னுடைய மகனுடைய திருமணம் இருக்கு, அதனால நான் இது இப்போ வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த சம்பவத்தை கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம். பயங்கரமான கூட்டம் பரமக்குடி 5 முக்கில் மறிச்சு உடனே நான் கொடியத்தான் நான் சிலை திறக்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு 1:30 மணிக்கு போய் பனையூரில் போய் சிலையை திறந்தோம், நானும் பண்ணிட்டு ஆகும். அப்போ 5 பேர் ஷூட்டிங் பண்ணி இறந்து போனாங்க. இறந்த உடனே நாங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். 3 பேர் இறந்தது. ஃபோன் பண்ணி அப்போ லேண்ட்லைன் தானே, இந்த மாதிரி ஷூட்டிங் ஆகி போச்சு, ஒரு போராட்ட அறிவிக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லி நான் பேசுனேன். அண்ணன் தான் சொன்னேன், அண்ணன் பேசணும் அப்படின்னு. என்னுடைய திருமணம் என் பையனுக்கு வச்சிருக்கேன், அது கொஞ்சம் பொறுமையா இருந்துச்சு. அதில் தான் நான் கோவப்பட்டு வெளியில் போனேன். அப்போது தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த யாவும் செத்தாலும் கேட்க மாட்டார். வன்னியர் மக்கள் ஏதாவது ஒன்று பிரச்சனை நாங்கள் தென் மாவட்டத்தில் போராட்டம் பண்ணணும். அப்போ நான் என்னுடைய சமுதாயத்துக்கான சாகும்போது என்னால் பார்த்துட்டேன். அதுக்காக வளர்ந்தவன் 2 பேரும் பலரும் பள்ளியும் ஒன்று சொல்லி மேடையில் பேசிவிட்டு 4 பேர் 5 பேர் சாகும்போது நீ பொறுமையாக இருக்கும்போது என் பையன் கல்யாணம் முக்கியம், நீ பேசாமல் இருக்குன்னு சொன்னால் நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அதனால தான் நான் வெளியில் வந்த நோக்கம் அது ஒன்று தான்.